ஸ்லிட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லிட் ஸ்டிச் பண்ணும்போது மிஷின் மேலே இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கோங்க துணியை. ரைட் சைடு 2 பிசிறு இருக்கணும். டார்னிங் கொடுத்த பார்த்து மிஷினோட எண்டு இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாட்டம் ரவுண்ட் இருக்கணும். இப்போ இங்கே டக்காரில் மடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். டார்னிங் கொடுத்த இடத்துலேருந்து ஹாஃப் மடிச்சுக்கணும். மடிக்கும்போது இப்படி தூக்கக்கூடாது, துணி ஃப்ளாட்டாக இருக்கணும். மடித்து பிடிச்சிட்டு இந்த லென்த்தில் சென்டர் தான் மடிக்கணும். ஹாஃப் மடித்து பிடிச்சிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டு இப்போ இங்கே பிடிச்சிருக்க கை இங்கே கொண்டு வந்துடணும். லாஸ்ட் எண்டு தான் மடிக்கணும். எண்டு மடிக்கும்போது ஹாஃப் மடிச்சுக்கலாம். இதை அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிக்கலாம். நீங்கள் மடிக்கும்போது இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரணும். எக்ஸ்ட்ரா வந்தால் தான் நீங்கள் மடிச்சிருக்கிறது கரெக்டாக அர்த்தம். மேலேருந்து கீழே ஒரு 3.5 இன்ச்சில் பின் பண்ணிக்கலாம். 2 கிளாத்தை சேர்த்து பின் பண்ணணும். 2 கிளாத்தை சேர்த்து பின் பண்ணிவிட்டு இந்த ஒரு கிளாத்தை மட்டும் எடுத்து விட்டுட்டு இந்த ஒரு கிளாத்தில் லெஃப்ட் எட்ஜ் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். லெஃப்ட் எட்ஜில் ஸ்டிச் பண்ணணும். பின் கிட்ட வந்தோன்னா பின்னை எடுத்துட்டு இந்த அடியில் இருக்க கிளாத்தை எடுத்து விட்டுருங்க. சிங்கிள் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும். ஹாஃப் மடிச்சுக்கணும். இங்கே வரும்போது இந்த கிளாத் எடுத்து மெஷின்குள்ளே விட்டுட்டு இதை கரெக்டாக மடித்து பிடிச்சிக்கணும். அடியில் கிளாத் எதுவும் சுருங்கக்கூடாது. நீட்டாக வச்சுக்கணும். இப்போது டார்னிங்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். டார்னிங் வரைக்கும் வந்துட்டு டார்னிங்க்கு மேலே வரும்போது அடியில் இருக்க கிளாத்தும் இழுத்து பிடிச்சிக்கணும், மேலே இருக்க கிளாத்தும் இழுத்து பிடிச்சிக்கணும். சுருங்கக்கூடாது. அடியில் மெயினாக ப்ரெஷர் கொடுத்துக்கணும், மேலேயும் இழுத்து பிடிச்சிக்கணும். லெஃப்ட் எட்ஜிலே ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக 1/2 இன்ச்சில் வந்து நிறுத்திக்கலாம். நீடல் உள்ளே இருக்கும்போது ஃபுட் தூக்கிட்டு கிளாத் திருப்பிக்கலாம். கிளாத் திருப்பிட்டு ஃபுட்டை இறக்கிட்டு இந்த பார்ட் ஸ்டிச் பண்ணுறதா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நேராக வரணும். நேராக வரும்போது அடியில் கிளாத் சுருங்கக்கூடாது. இதை ஹாஃப் மடித்து பிடிச்சிக்கணும். மடித்து பிடிச்சிட்டு இந்த ஃபோல்டிங்கை ஒரு பாயிண்ட் மேலே எடுத்து பிடிக்கணும். இங்கேயும் ஹாஃப் கரெக்டாக மடித்து இப்படி பிடிச்சிக்கணும். இங்கே அடியில் இருக்க கிளாத் எடுத்து பிடிச்சிக்கணும். ஃபோல்டிங் ஒரு பாயிண்ட் மேலே எடுத்து பிடிச்சிருக்கோம். இங்கே கீழே மடித்து சும்மா பிடிச்சிருக்கோம். இங்கே கீழே இழுக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக அங்கே வந்து நிறுத்தலாம். நிறுத்தும் போது அடியில் ப்ரெஷர் கொடுத்துக்கணும். எட்ஜிலே நிறுத்திட்டு ஃபுட் கிளாத் திருப்பி ஃபுட் இறக்கிட்டு இந்த டார்னிங் தாண்டுற வரைக்கும் அடியில் இழுத்து பிடிக்கணும். இதை ஹாஃப் மடித்து பிடிச்சிக்கலாம். ஹாஃப் மடித்து பிடிச்சிட்டு அடியில் ப்ரெஷர் கொடுத்துக்கணும். மேலே சும்மா ஃபிங்கர் வச்சுக்கணும். இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும். லெஃப்ட் எட்ஜிலே ஸ்டிச் பண்ணணும். டார்னிங் முடிஞ்ச உடனே நிறுத்திக்கணும். நிறுத்திட்டு
இந்த கிளாத்தை இப்படி தான் பிடிக்கணும். இப்படி பிடிச்சி 1/2 இன்ச் மடிக்கணும், 1/2 இன்ச் மடிக்கணும். இந்த மாதிரி தூக்கிட்டு இருந்தால் தான் நீங்கள் மடிச்சிருக்கிறது கரெக்டாக இருக்கும். ஒரு பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிவிட்டு இங்கேயும் half மடித்து இழுக்காமல் ஸ்டிச் பண்ணணும். இழுத்தீங்கன்னா அங்கே ட்விஸ்ட் ஆகும், அப்புறம் நீங்கள் பிரிக்க வேண்டியது இருக்கும். இப்படி ஒரு 3 ஃபிங்கர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு லெஃப்ட் எடுத்துலேயே ஸ்டிச் பண்ணணும். பின்ன எடுத்துட்டு டேபிளோட எண்டு தான் மடிக்கணும், பக்கத்துலேயே மடிக்கக்கூடாது. இதை பார்க்கவே கூடாது. 1/2 நேரம் மடிக்கணும், இன்னொரு 1/2 நேரம் மடிக்கணும். இங்கே நான் பார்க்கவே இல்லை, மடித்த இடத்துல பின் பண்ணிக்கிறேன். இங்கே 1/2 மடித்து 2 ஃபிங்கர் மட்டும் வச்சுக்கிறேன். இந்த தூக்கிட்டு இருக்கிறத இழுக்கக்கூடாது, இழுத்தீங்கன்னா சுருக்கம் வரும். திருப்பி டேபிளோட எண்ணெய் மடிச்சுக்கலாம். 1/2 விட ஒரு பாயிண்ட் அதிகமாக மடிக்கிற மாதிரி இருக்கும். 1/2 மடிச்சுட்டு இழுக்கக்கூடாது, தூக்கிட்டு இருக்கிறத இழுக்காமல் சும்மா மட்டும் இப்படி ஃபிங்கர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் எட்ஜ்லேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்விஸ்ட் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நீங்கள் டாப்பை தொங்க விட்டீங்கன்னா நேராக இருக்கணும். டாப்பை தொங்க விட்டால் ட்விஸ்ட் ஆகக்கூடாது, நேராக இருக்கணும். டாப் இப்படி நேராக பிடிச்சோன்னா ட்விஸ்ட் ஆகாமல் நேராக தொங்கணும். அப்போ தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது கரெக்டான அர்த்தம். இங்கேயும் சுருக்கம் இருக்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும். நல்ல பார்ட்லேயும் சுருக்கம் இருக்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும்.